வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா நாளைக்கான ஃபுல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். கண்ணம்மா பாரதியோட ஃபோனை கொடுக்கறதுக்காக பாரதியோட வீட்டுக்கு போகிறாங்க. சௌந்தர்யா, வேணு, பாரதி 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாரதி அவரோட மொபைல் ஃபோனை காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாரு. கண்ணம்மா இப்போ கரெக்டாக அங்கே வராங்க. நான் வேணா உங்கள் ஃபோனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஃபோன் ரிங் ஆகிற சவுண்டு கேட்குது. அது கண்ணம்மாவோட பேக்கில் தான் இருக்குது. இங்கேருந்து தான் எங்கேயோ சத்தம் வருது பாரதி அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. பாரதிக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு கண்ணம்மா கிட்ட தான் அந்த ஃபோன் இருக்குது அப்படின்னு. நான் அப்புறமா இந்த ஃபோனை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. உங்கள் மகனோட ஃபோன் என்கிட்ட தான் இருக்காத்த அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா சொல்கிறாங்க. உன்னை பார்த்த உடனே பாரதி புலியா சீருவான், இப்போ என்னென்னா அமைதியாக போகிறான், என்னம்மா விஷயம் அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. நேற்று உங்கள் பையன் என்னோட வீட்டுக்கு வந்திருந்தாருத்த, ஹேமாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத அப்படின்னு என்கிட்ட கெஞ்சினாரு, அப்போ தான் இந்த ஃபோனை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா சொல்கிறாங்க. இப்போ ஹேமா அங்கே வராங்க. கண்ணம்மாவை பார்த்த உடனே சமையலம்மா அப்படின்னு ஓடி வந்து கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, உனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஹேமா, நானே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. இப்போ பாரதி அங்கே சோஃபாவில் வந்து உட்காடுறாரு. ஹேமா பாரதி பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. கண்ணம்மாவும் அங்கே போய் உட்காடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக வெண்பா வந்துடுறாங்க. வெண்பாவை வெறுப்பேற்றுறதுக்காக இப்போ கண்ணம்மா சொல்கிறாங்க, அங்கே பாருங்கங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, வாங்கன்னு சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரதி, கண்ணம்மா, ஹேமா இப்படி குடும்பமாக உட்காந்துருக்கதை பார்த்த உடனே வெண்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஹேமா கிட்டக்கா பாரதி சொல்கிறாரு, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு ஹேமா, நான் காரில் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வெண்பாவையும் நீ வா வெண்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. இப்போது வெண்பா பாரதி கிட்டக்க பேசுகிறாங்க. அந்த கண்ணம்மா எதுக்காக அடிக்கடி உன் வீட்டுக்கு வந்துட்டுருக்குறா, இதெல்லாம் நல்லா இல்லை பாரதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெண்பா அப்படி சொல்கிறது கேட்ட உடனே பாரதிக்கு கோபம் வந்துடுது. நீ என்னோட ஃப்ரெண்டு வெண்பா, அடிக்கடி என் வீட்டுக்கு வர, நானும் கண்ணம்மாவும் சேர்ந்து வாழ்கிற காலத்தில் கூட நீ அடிக்கடி என் வீட்டுக்கு வந்திருக்க, ஆனால் நீ எதுக்காக வீட்டுக்கு வரேன்னு ஒரு வார்த்தை கூட கண்ணம்மா என்கிட்ட கேட்டதே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என் வீட்டுக்கு யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணுற உரிமை உனக்கு கிடையாது, ஃப்ரெண்டுனா அந்த லிமிட்டோடு இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்கிறாரு. என்ன இவன் கண்ணம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்டயே பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா நினைக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டிவிக்கு முன்னாடியே சீரியல் அடுத்து என்ன வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.